கூட மிகப்பெரிய மூவி ரிவ்யூவர் இருக்காரு. இன்னைக்கு என்ன பண்ண போறாருன்னா, அவர் கூட தான் நாங்க ரெட்ரோ ரிவ்யூ பத்தி பேச போறோம். மிஸ்டர் ஸ்ரீதன், வெல்கம். வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழ் டிராகன் யூடியூப் சேனல். காசி, ரொம்ப நாள் கழிச்சு ரிவ்யூ போடுற மாதிரி இருக்கு இல்லையா இந்த ரெட்ரோ? நீங்க ரொம்ப லேட். இது சில முக்கியமான வேலைகள் இருந்ததுனால முடியல. Stewie, it's 2 a.m. Revenge doesn't sleep. Come on, come back to bed. No, it's something I got into. இப்பதான் பார்த்தேன், சரி ரிவ்யூ போட்டுடலாம்னு சொல்லி. ஓவரால் ஒப்பீனியன் ஜென்ரலா உங்களுக்கு எப்படி இந்த படம் பார்த்துட்டு? அதெல்லாம் ஒரு கார்த்திக் சுப்பராஜ் ஃபேனா டிசப்பாயின்மெண்ட் தான். பட் ஜென்ரலா பாத்தீங்கன்னா படத்தை பாத்தீங்கன்னா ஆவரேஜை விட கொஞ்சம் அபோவ் ஆவரேஜ். பரவாயில்லையே, ரொம்ப கடுப்பேற்றின படம் அப்படிலாம் இல்லை. குட் குட். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல படம், அதான் அபோவ் ஆவரேஜ். ஆக்சுவலி இப்போ நார்மலாக நான் வந்து ஒரு விக்ரம் சூர்யா ஃபேன், அதனால எனக்கு இன்னும் கொஞ்சம் சில சீன்ஸ்லாம் ஒர்க் அவுட் ஆச்சு, பேசலாம். பட் ஓவராலாக எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் பண்ண சீன் என்னன்னா, அதை எப்படி சொல்கிறாங்கன்னா, ஸ்பாயிலர் சொல்லிடலாமா? இதுக்கு மேலே ஸ்பாயிலர்னு நல்லட்டுலாம் கிடையாதுங்க. படம் பார்க்கலன்னா அவங்கள ஓட விட்டு அடிக்க, படத்தை பார்க்க சீக்கிரமா சொல்லுங்க. சும்மா லேபிள் தானே பிரீதம், கீழே போனாங்களே ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ், அந்த மாதிரி இது ஒரு லேபிள், அவ்வளவுதான். ஓகே ஓகே. இல்ல என்னன்னா, எனக்கு வந்து அந்த எப்படி சொல்றது, மித்தாலஜிக்கல் ஃபார்முலாவா என்னன்னு தெரியல, என்ன சொல்லுவாங்க கரெக்டா, அந்த ஒருத்தர் வருவாரு அந்த மாதிரிலாம் ஓகே. பட் அந்த சிம்பிள் மறைஞ்சிருக்கு, அப்படி ஒருத்தர் வருவாரு, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் எனக்கு போர் அடிக்குது. நிறைய பார்த்தாச்சோ, எதுக்கு இதெல்லாம் இன்னமும் பண்றாங்க அந்த மாதிரி. எனக்கு அது பெருசா ஒர்க் ஆகல. நானும் மறந்துட்டேன் பெருசா. அதான் எனக்கு அது டிசப்பாயின்மெண்ட். அந்த மாதிரி இல்லாம வேற ஒரு கான்செப்ட் சொல்லியிருக்கலாம் கடைசியில அப்படின்ற மாதிரி. மத்தபடி எல்லாமே ஓகே தான், எனக்கு பிடிச்சிருந்துச்சு ரொம்ப. எனக்கு எப்படின்னா, இப்ப அந்த சிம்பிள்னால பாசிட்டிவ் நெகட்டிவ் எதுவுமே அந்த படத்துக்கு நடக்காத மாதிரி தோணுது. இந்த சிம்பிள் இல்லாமலே அந்த கதையை அதே மாதிரி முடிச்சிருக்கலாம், அதே கன்ஃபியூஷனோட. அதுதான் சொல்றேன். பட் எதுக்கு தேவையில்லாம ஒரு விஷயம், அதுதான் நானும் யோசிக்கிறேன். எனக்கு அது தேவையில்லை அப்படின்ட்டு, ஒர்க் அவுட் ஆகல. மற்றபடி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ நம்ம மேக்கிங் வைஸாக பார்த்தீங்கன்னா, விஎஃப்எக்ஸ் ஒர்க்லாம் பெருசாக ஒன்றும் தேவைப்படலைனாலும் ஒரு நீட்டாக எடிட்டிங் ஒர்க்கு, எஸ்எஃப்எக்ஸு, மியூசிக் எல்லாமே நல்லாவே பண்ணியிருக்காரு. சந்தோஷ் நாராயணன் செம்ம ஒர்க் பண்ணியிருக்காரு மியூசிக்கில், கான்ட்ரிபியூஷன் ஒர்க்கு. என்ஜாய் பண்ணி பார்த்ததுக்கு மெயினான காரணமே சானா தான். எனக்கு கதை எதையோ போகுது, ஜெயில இருக்காரு, திடீர்னு ஜெயில இருந்து தப்பிக்கிறாரு, என்னடா நடக்குது படத்துல அப்படின்னு யோசிக்கிற போது கரெக்டா அந்த சனா அந்த ஐலாண்ட்ல போறப்போ அந்த மியூசிக் எல்லாம் போடாருல, அவ்வளவுதான். காம் டவுன் எது இருந்தாலும் பாரு காஞ்சி அப்படியே சரிண்ணா, நீ சொன்னா கரெக்டா தான் இருக்குண்ணா, அவ்வளவுதான். காம் டவுன் ஆயிட்டேன், அவ்வளவுதான். எதா இருந்தாலும் பாருங்க அந்த மாதிரி. அந்த மியூசிக் நல்லா ஒர்க் ஆச்சு, எனக்கு ரொம்ப ஒர்க் ஆச்சு எனக்கு. ஓகே, அதை தொடர்ந்து என்னை பொறுத்த வரைக்குமே சாங்ஸுமே ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். சூப்பரான சாங்ஸா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஃபேவரேட்டான சாங்னா தி ஒன். அந்த சாங் பயங்கரமா இந்த விஷயம், தி ஒன் அந்த சாங். அதாங்க நிறைய சாங் இருங்க, அந்த ஒரு சாங்னா எந்த ஒரு சாங் கரெக்ட்டா சொன்னல்ல நீங்க? தி ஒன்னுங்க. நீங்க என்ன படம் பார்த்தீங்கன்னு தெரியல, இவ்வளவு கன்ஃபியூஸா பேர் வச்சா எப்படிங்க தெரியும்? சரி, கண்டினியூ பண்ணுங்க. அந்த எந்த ஒன் சாங் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல நீங்க சொல்லிட்டு போங்க, எனக்கு ஒன்னும் தெரிய மாட்டேங்குது. கண்டிப்பா எல்லாரும் கமெண்ட்ல போடுங்க. அந்த சாங் ஃபேவரேட் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம அந்த விஷுவலா மிரட்டி விட்டுறாங்க, ஒரு ட்ரீட். பயங்கரமான ஒரு சூர்யா ஃபேனா என்ஜாய் பண்ண மூமெண்ட்ஸ் எல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. மிக்சடு இது கொஞ்சம் மார்ஷியல் ஆர்ட்ஸோட அந்த எடுத்துட்டு போன விதம். இப்போ கதைப்படினா நீங்க எப்பவுமே சொல்ற மாதிரி ஸ்டார்டிங்ல இருந்து சொல்லுவீங்களே, ஆரம்பிங்க. ஒரு வித்தியாசமான ஸ்டார்டிங்னு சொல்லலாம், இன்ட்ரெஸ்டிங்னு சொல்ல மாட்டேன், அதே நேரத்துல வேஸ்ட்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அது பெருசா எனக்கு ஒர்க் ஆகல. அந்த திடீர்னு அந்த குழந்தைய வந்து கேங்கா கூட்டத்துல வருவாங்கல்ல, ஆமா, எதுக்கு இந்த மாதிரி பண்றாங்கன்னு பெருசா ஒர்க் ஆகல. அது ஓகே, ஏதோ நடக்குது, புதுசா இருக்கு, ஃப்ரெஷ்ஷா இருக்கா, அது வரைக்கும் சந்தோஷம். ஓகே, நீங்க சொல்றது வீரத்தீரசுரன்ல சொல்ற மாதிரி தான், ஓப்பனிங் கொஞ்சம் வித்தியாசமா யோசிச்சிருக்காங்க இதுலயும் அப்படின்றீங்க. ஆமா, அந்த அம்மா கூட இருக்கிற அந்த சீன்லாம் பெருசா எனக்கு ஒர்க் அவுட் ஆகல. ஏன்னா அம்மா கேரக்டர் எப்படியும் ஒரு 10 நிமிஷம் கூட தாங்காதுன்னு நினைக்கிறேன், போட்டு தள்ளுறாங்க. அதுக்கு எதுக்கு அவ்வளவு நேரம் பில்டப்ன்ற மாதிரி தோணுச்சு, வேற எதுவும் அந்த எமோஷனா பெருசா ஒர்க் ஆகல. ஏன்னா அதுக்கப்புறம் இன்னொரு அம்மா சீக்வன்ஸ் கிளைமேக்ஸ்ல வர போறதுனால ஓப்பனிங்ல ஒரு அம்மா சீக்வன்ஸ் ஓடிச்சிட்டாங்க.
அம்மா சீக்வன்ஸ் என்ன வேணா சொல்லிக்கோங்க, பட் அப்பா சீக்வன்ஸ், அதுவும் அந்த ஸ்டெப் சீக்வன்ஸ் சூப்பரா இருக்கட்டாச்சுங்க. அவர்தான் என் படத்துலயே ஃபேவரட்டான கேரக்டர். வர எல்லா எப்படி சீனும் சூப்பரா இருக்கும். தேவைக்கு ஏத்த மாதிரி ஆளை மாறி இருப்பாரு. தேவைன்னா பையன்வாரு, இல்லைன்னா போடான்னு. ஏதோ அது ரியாலிட்டிலே இல்லாத மாதிரி சொல்றீங்களே, அது நம்ம ஒரிஜினல் அம்மாப்பே அப்படிதானே. நீ நல்லா படிச்சா நீ என் பையன்டா, நீ நல்லா படிக்கலாம் நீ என் பையனே இல்லடா, அப்படிதானே. ஓகே ஃபைன். அது ஏதோ ஃபாரினா இல்ல, அது ரொம்ப ரிலேட்டிவா தான் இருக்கு. அதுல எதுவுமே நாங்க குறை சொல்ல முடியல. அதுக்காக கொலை பண்ற அளவுக்கு போறாரு. அதை நோட் பண்ணிக்கணும். பையன் கல்யாணத்திலேயே வச்சு போட்டு தள்ள பாக்குறாரு. அது வேற வழி தெரியல, ஏன்னா கேட்டா சொல்ல மாட்டான். திடீர்னு திருந்திட்டேன்னு சீன் போட்டுனா வேற என்ன பண்ணுவாரு அவர் பாவம். அவரும் இதே மாதிரி திருந்த முடியுமா? இவருக்கு பொண்ணு கிடைச்சிச்சு திருந்திட்டாரு, அவருக்கு என்ன கிடைச்சது? எதுவோ கிடைக்கல, அவர் ஏன் திருந்தணும்? அவரு கரெக்ட் பண்ண விட்டுட்டாரு, சாவடிச்சாங்க. இவருக்கு பூஜா ஹெக்டே குத்த மாதிரி அவருக்கு வேற ஏதாவது ஹீரோயின் குத்துந்தா ஒரு வேலை திருந்திருப்பாரு என்னமோ. அதுக்காக தேனஸ் கை வாங்கிட்டாருன்றீங்களா? தேனஸ் கையா? ஃபுல் மெட்டல் ஆல்கெமிஸ்ட் கைன்னு நினைச்சேன் நானு. ஓகே, ஓரளவு நீங்க சொன்ன மாதிரி எனக்கு வந்து ஒரு மாதிரி அந்த மேரேஜ் அந்த மாதிரி அந்த சீக்வன்ஸ் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா அந்த சாங்கோட கனிமா சாங்ஸ் இது எல்லாமே கொஞ்சம் செம்ம ஒரு கேமரா ஒர்க் பண்ணிருப்பாங்க. அது என்ன சொல்லுவாங்க, நம்ம சிங்கிள் ஷாட் அந்த மாதிரி ட்ரை பண்ணிருப்பாங்க. பயங்கரமா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. எங்க இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுன்னா, சும்மாவே அந்த கேமராவை ஸ்லோ மோஷனா காமிச்சு பிஜிஎம் போட்டு அது ரொம்ப ஓவர் டூ பண்ணிட்டானுங்க தமிழ் சினிமால. இது வந்து இந்த ஒன் ஷாட் காட்டுறது, அதுதான் இந்த டைலாக்ல கொஞ்சம் வெயிட்டா எழுதுறது, அதெல்லாம் காமிக்கும் போது கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. கண்டிப்பா இதுல சாங்லயே பாருங்க, யாருமே பண்ணாத ட்ரை மாதிரி கொஞ்சம் சாங்லயே. இப்போ வீரதீர சீரன் ஒன் ஷாட் வரும்போது சாங் இருக்காது, அது கொஞ்சம் வேற மாதிரி பிளே பண்ணிருப்பாங்க. இதுல பாருங்கன்னா அந்த சிங்கிள் ஷாட் வந்து சாங்ல நடுவில் அப்படியே டிராவல் ஆகி சின்ன ஃபைட்டுக்கு அப்புறம் வந்து சாங்கு, இது ஒரு வித்தியாசமா இருக்கும். பட் அந்த சாங்கை ஃபுல்லா என்ஜாய் பண்ண முடியல, இருந்தாலும் அது நல்லா இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ண நடுவில் சாங்லாம் கேமியா கொடுத்துருப்பாரு, நல்லா என்ஜாய் பண்ண. அதை என்ஜாய் பண்ண முடியலன்றேன். உங்களுக்கு ஒரு சாங்கை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண மாட்டாங்க, அது சொல்றேன். அந்த வைப்பை வந்து மிஸ் பண்ணிட்டு வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு வருவோம் திரும்ப. இந்த மாதிரிலாம் ஆளுங்க இருக்காங்களா? அப்படி ஃபுல்லா சாங் தாண்டி பாக்குறாங்க. அந்த சாங்ல இருக்க நல்ல பாட்டு மட்டும் தானே கேக்குறாங்க எல்லாரும், அப்படிலாம் இல்லையா? எப்பவுமே சாங்கோட மவுஸ் தாங்க. அது தமிழ் சினிமான்னு இல்லை, இந்தியா சினிமாவுக்கு உரியது. ஸோ அதுக்குன்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணி அதை பேசியிருந்தாங்க. நான் தியேட்டர்ல பார்க்கும் போதே சரி என்னடா நிறுத்துறீங்க அப்படின்னு. தெரியல, ஒருவேளை உங்களுக்கு எப்படி இருக்காங்க எனக்கு என்ன தெரியும். இப்படிதான் நான் ஒரு ஸ்பேஸ் வீட்டுல இருக்கிற சாதாரண ஆளு, அதான் ஒருவேளை மனுஷனா இருந்தா தெரியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நீங்க ஏலியன்றதுனால உங்களுக்கு தெரியாம இருக்கு. இன்னொரு மேட்டரை தொடர்ந்து பாத்தீங்கன்னா, அப்புறம் எனக்கு கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகாத சீக்வன்ஸ் என்னன்னா, இந்த அவங்க லவ்னு சொல்ற இப்படிதான் லவ் வந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய சீக்வன்சஸ் இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஹீரோயின் மூலியமா என்ன சொல்ல வராங்க அப்படின்னு அந்த சீக்வன்ஸ்ல கொஞ்சம் இன்னும் நல்லா ரைட்டிங் கொடுத்துருக்கலாமோ, ஒரு கேரக்டரை சரியா எழுதலையோ அந்த மாதிரி தோணுச்சு. இல்ல அது சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. என்ன சொல்றீங்க நீங்க? என்ன சொல்றீங்க? இப்போ வில்லனா பார்த்தா கோவம் வரணும், ஏதாவது வரணும், இல்ல அங்க வர மாட்டேது. அது அந்த அந்த எமோஷனை எப்படி ஃபீல் பண்றது அந்த ஹீரோயினை கொண்டு வராங்க. இந்த ஹீரோயினை பார்த்தாலே காண்டாகும், அது பேசினாலே காண்டாகும். சண்டை போடக்கூடாது, அவனை இந்த கெட்டவன் வந்து சூர்யா அடிக்கணும், அந்த சூர்யா நல்லா அடி வாங்கணும், அதை பார்த்து அது சந்தோஷப்படணும். அதுதான் அந்த ஹீரோயின் ஆசை. இப்போ அந்த கெட்டவன் மேல வராத கோவம் வந்து இதை ஹீரோயினை வச்சு நம்ம வர வைக்கிறாங்க அந்த படத்து மேல. புரியுதுங்களா? அந்த பிரில்லியன்ஸ் பாத்தீங்களா உங்களுக்கு? முதல்ல நீ சாவடி அப்படின்றீங்களா? அது பேசுறதெல்லாம் பாருங்கண்ணா, கெட்டவங்க கிட்ட வந்து அந்த வில்லன் கிட்ட இருந்து சூர்யா அடி வாங்கணுமா, அப்போ அந்த வில்லனை எதுவும் சொல்லாத அடிக்காதீங்கன்னு. ஆனா சூர்யா வந்து எதிர்த்தாச்சுதா இவனை சொல்லுமா அடிக்காதன்னு. நல்லா இருக்குல்ல இது? அதுதாங்க சொல்றேன், சூர்யாவை லவ் பண்றதுனால சூர்யா சண்டை போடக்கூடாது, மத்தவங்க சண்டை போட்டுக்கலாம். அப்போ அந்த கெட்டவன் வந்து ஹீரோயின் என்ன பண்ணாலும் பரவாயில்ல, அதை வேடிக்கை பார்க்கணும் சூர்யா, அதானே அது சொல்லுதா? இன்னும் நல்ல மென்டாலிட்டியா இருக்குதா? சூப்பரான மென்டாலிட்டி. வில்லன் ஏதாவது பண்ணணும்னு எதிர்பார்க்கதா என்னன்னு தெரியல. அப்படி ஏதாவது பண்ணியிருந்தா ஹீரோயினே மாறி இருக்கும். இந்த ஒரு வாட்டி நானே சொல்றேன், நீங்க அடிங்க. அவளை ஹீரோயினை எதுவுமே பண்ணாததுனாலதான் ஹீரோயினுக்கு அது புரியலன்னு நினைக்கிறேன். என்ன மென்டாலிட்டியோ இல்ல, மென்டாலிட்டி ஓகே காசி. அதுக்கப்புறம் எனக்கு இன்னொன்னா, ஒரு ஜெனரிக்கா கூட இல்ல அந்த லவ் ஸ்டோரின்றது. அது எப்படி லவ், அந்த லவ் வர்றது பாத்தீங்கன்னா வித்தியாசமான ஒரு ஆங்கிள் ட்ரை பண்ணிருக்காரு, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்றேன்ற பேர்ல. பட் எனக்கு கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகல அப்படின்ற. அந்த காசியில பணத்தை எரிக்கும் போதுல இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் திடீர்னு ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறாங்க, அப்போ திரும்பவும் அந்த லவ் இருக்கு, இன்னமும் ஸ்டில் லவ் அப்படின்றாங்க. ரொம்ப அன்ரியலா இருந்தது. அந்த மாதிரி உண்மையிலேயே ஏதாவது நடக்குமா, அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா, ஒரு என்னடா இது சொல்லிட்டு போவாங்க. ரியலிஸ்டிக்கா இந்த மாதிரிதான் தோணுச்சு.
ஆனா மத்தபடி இந்த சைடு ஆங்கிள் அந்த மத்தபடி இந்த சூர்யாவோட கேரக்டரைசேஷன் வந்து செம்ம ரைட்டிங், பிரில்லியண்டான ஒரு ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவர் ஏன் சிரிக்க முடியல, அவர் அப்புறம் எப்படி சிரிக்க ட்ரை பண்றாரு, அந்த மாதிரி. ஸோ அவர் ஹீரோயினை எந்த மாதிரி அணுகுறாரு, அது எல்லாமே சூப்பரா இருக்கு. ரைட்டிங், கேரக்டரும் டெவலப் ஆகுது, சூப்பரா ஆர்க் பண்ணியிருக்காங்க. அது எனக்கும் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு போயிட்டாங்க. இந்த சூர்யாவோட எமோஷனை என்னாலையும் கேப்சர் பண்ண முடியுது. அந்த ஹீரோயின் எப்பெல்லாம் வந்து சிரிடான்னு சொல்லும் போது அந்த சூர்யாவுக்கு எவ்வளவு காண்டா இருக்குமோ அதே காண்டா அந்த ஹீரோயின் சொல்லும் போது நம்மளுக்கும் ஏற்படுது. அதனால பிரில்லியண்டான ஒரு ரைட்டிங் அது சூர்யா ரைட்டிங். நீங்க ஹீரோயினை மட்டும் பார்க்க வேணாம், ஓவராலாவே அவரோட இது டெவலப்மெண்ட் எப்படி அந்த ஸ்மைலிங் புத்தான்ற கேரக்டர் எடுத்துட்டு வர்றாரு, எதுக்கு அந்த மாதிரி. அது மட்டும் அதுக்கப்புறம் அந்த ஜெயிலில் ஃபைட் சீக்வன்ஸ் இது கற்றுக்கிட்டு எஸ்கேப் ஆகணுன்ற ஐடியா. பட் அது கொஞ்சம் ஓவர் டூப் பண்ணியிருப்பாங்க, டக்குன்னு எல்லாரையும் அடிச்சு போட்டிருப்பாரு, அதெல்லாம் ஓகே தான். பட் இருந்தாலும் கமர்ஷியலாக அதை கடந்து வரும்போது நல்லா இருக்கும் ஃபைட். அங்க எனக்கு ஒரு ப்ராப்ளம் தெரியுது. இந்த படம் வந்து கிரவுண்டடா ட்ரை பண்றாங்களா இல்ல ஜென்ரலான மசாலா படமா ட்ரை பண்றாங்களான்ற கன்ஃபியூஷன் இருந்துச்சு. ஏன்னா ஜெயில திடீர்னு கிரவுண்டடா போயிட்டு இருக்கோம், திடீர்னு பார்த்தா அவர் எல்லாரும் 4 பேர் அப்படியே பறக்க விடுவாரு, எலிமெண்ட் வந்துடும் டக்குன்னு. அது கொஞ்சம் தெரியல, செட் ஆகல, கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. அது நார்மலா நம்ம கொஞ்சம் என்ன சொல்றதுன்னா கார்த்திக் சுப்ராஜ் காட்ட மாட்டாரு. ஏன்னா மகான்லயே பாத்தீங்கன்னா நல்ல மூவி தான், சூப்பரான ஃபைட் சீக்வன்ஸ்லாம் அமைச்சிருப்பாரு. பட் இந்த மாதிரி கொஞ்சம் மசாலா இருக்காது, அவர் ஜெனரலா இந்த ஃபைட் சீக்வன்ஸ்ல கொஞ்சம் அதிகமாக ட்ரை பண்ண மாதிரி இருக்கு. பட் ஓகே, பெருசா எதுவும் குறை சொல்ல முடியல, ஓகேஷா தான் இருந்தது. ஆனா ஆமா, அதை தொடர்ந்து அதுக்கப்புறம் அப்படியே நம்ம ஆளு மலேசியா போயிட்டு அதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்றாரு. சாரி, மலேசியா வந்துருச்சு பாத்தீங்களா, அந்தமானா. அந்தமான் அவ்வளவுதான் போயிட்டார். அங்கதான் அந்த படம் இது போது நானும் அப்படியே கரெக்டா செட்டில் ஆகுறேன். சனா ஆரம்பிச்சிட்டாரு பேக்ரவுண்ட் போட, படம் ஆரம்பிச்சிட்டாரு. அந்த ஐலாண்ட்ல ஃபுல்லா ஒரே சனாமயமா தான் இருக்கு, மியூசிக் போட்டு அப்படியே மெலோடிக்கா போட்டு நான் அப்படியே அவ்வளவு செட்டில் ஆயிட்டேன். நீ எதையாவது காமிங்க, நான் உட்காந்து ஜாலியா கேட்டுக்கிற மாதிரி செட் ஆயிட்டேன். ஒரு மியூசிக்கல் வேர்ல்டுக்கு போயிட்டீங்க. ஆமா. பட் அதுக்கப்புறம் அந்த அங்க சீக்வன்சஸ் எல்லாமே எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு. எப்படின்னா அவர் திடீர்னு ஒரு அடிக்கணும், அதாவது கோவமே படக்கூடாதுன்னு இருந்தாலுமே கோவப்பட்டு தான் ஆகணுன்ற போது அந்த லிட்டில் ஜூனியர் மைனரா என்ன சொல்லுவாங்க இதை சொல்லிட்டு இருந்தாங்க, அவரை போட்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவரை வந்து மன்னிப்பு கேட்க வைக்கிறது. அதுக்கப்புறம் அது ஹீரோயினுக்கு வழக்கம் போலதான், ஹீரோயினுக்கு தெரிஞ்சது ஹீரோயின். ஆனா சும்மா ஹீரோயின் வந்து நல்லா பேசுற மாதிரி வந்துட்டு அப்புறம் கொத்திக்கிட்டு போறது, அதெல்லாம் கொஞ்சம் ஓவர் டூவா இருந்துச்சு. அந்த ஹீரோயின் ரோல் வந்து இன்னும் கொஞ்சம் சட்டிலா பிளே பண்ணிருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஹீரோயினை கொஞ்சம் அவாய்ட் பண்ணி வச்சிருக்கலாமா அப்படின்ற மாதிரி. அவாய்ட் பண்ணிருக்கலாம்னா அதான் அந்த ஹீரோயின் வந்து படத்துக்கு போரான எலிமெண்ட் தான், முக்கியமான ஒரு எலிமெண்ட் தான். சூர்யாவோட டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்கு அந்த ஹீரோயினும் முக்கியமான காரணம் தான். ஆமா, பட் ஆனா அதான் ரொம்ப ரசிக்கிற மாதிரி இல்ல, கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம், சில சீன்ஸ் எல்லாம் தேவையில்லையோ அப்படின்ற மாதிரி, இங்கெல்லாம் வராம இருந்துருக்கலாம். அதே மாதிரி அந்த வில்லன் வந்து மத்தவங்க கிட்ட வந்து ரொம்ப டெரரா நடந்துப்பானுங்க, ஆனா ஹீரோயினை மட்டும் எதிர்த்து ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க. அவ்வளவு நாள் இருக்கும் எதுவுமே பண்ண மாட்டாங்க ஹீரோயின். அது ஒரு புதுசா இருந்துச்சு. ஏன்னா நார்மல் தமிழ் சினிமால ஹீரோயினை வந்து அடிக்க வருவானுங்க, கடத்துவானுங்க, தொல்லை பண்ணுவாங்க. நீங்க சொன்ன மாதிரி இந்த மூவில கொஞ்சம் ஹீரோயினை பார்த்தா அப்படின்னா என்ன ஒரு பயம், என்ன மரியாதை, என்ன விஷயம்னு தெரியல, புதுசா இருந்துச்சு எனக்கும். என்னன்னா ஹீரோயின் போட்டு அவங்க டார்ச்சர் பண்றோம். ஆமா, பிரியாணி சாப்பிடக்கூடாது, மான் பிரியாணி நீ சாப்பிடக்கூடாது, பிடிக்கல சார், பிடிச்சி ஜெயில போடுங்க சார்னு சொல்லிட்டு இவனுங்க அதுக்கு எதுவுமே பெருசா ஒரு ரிவெஞ்ச் எடுக்க மாட்டாங்க, அது ஒரு அளவே பார்த்திருக்க மாட்டாங்க. மேபி ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கலாம். அடுத்ததா இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, எபிசோடா பண்ண ஒரு மெத்தடாலஜி கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸோ கதையை நம்ம ஆழமா புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷனாகவும் இருந்துச்சு அது. ஏன்னா அடுத்த ஸ்டெப் என்ன நடக்குது, ஸோ நெக்ஸ்ட் எதுக்குள்ள போறோம், என்ன கதை வரப்போகுதுன்ற மாதிரி. கார்த்திக் சுப்ராஜ் தானா இந்த நேரத்துல யாராவது குவென்டின் டாரண்டினோ ரெஃபரன்ஸ் யாராவது சொன்னீங்கன்னா ரத்தம் கைக்கி சாதிங்க பாத்துங்க. வந்துட்டாங்க, தூக்கிட்டு வந்துருவானுங்க, ஏதோ ஒண்ணு பண்ணிடக்கூடாது, காஃபின்னு அப்படின்றீங்களா. பட் இருந்தாலுமே எனக்கு அது நல்லா இருந்துச்சு, ஒர்க் அவுட் ஆச்சு. என்னன்னா நான் அப்புறம் மெயின் வில்லனுக்காக வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மெயின் வில்லன் உள்ள வரும்போது கதை கொஞ்சம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு காசில. ஏன்னா அவருக்கு வந்து சூர்யா பத்தி தெரிஞ்சுட்டு சூர்யாவோட ஃபேன் பாய் மாதிரி அந்த டீமன் சொல்லிட்டு அவரை வெளியே வர வைக்கணும், அவனை சண்டை போட வைக்கணும்னு அவரு பண்ற அந்த சின்ன விஷயங்கள்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காவே இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு அது வந்து நம்ம சிவானா ரெஃபரன்ஸ் நினைக்கிறேன். கங்குவால சிவானா வந்து எப்படி சூர்யா வச்சு என்ன பிளே பண்ணாரோ அதே பிளே வந்து இங்க இந்த வில்லம் பண்ணிட்டு இருப்பாரு. உட்காந்து டீமன் நீதான் வாசு, நீ பேசினாலே வாசு, நடந்தாலே வாசுன்னு சொல்லிட்டு இருப்பாரு இருக்கலாம். பட் ஆனா சூர்யா அந்த மாதிரி கத்தலிங்களே, கொஞ்சம் சட்டிலா டீசெண்டா பிளே பண்ணிருக்காரு அது வரைக்கும்.
நல்லா இருந்துச்சு. தென் இந்த இதுல வந்து வில்லா அதான் சிவானா அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியல, அதனால அந்த ஒர்க் அவுட் ஆகல சூர்யா கிட்ட. ம். சிவானா வேற லெவல்ல. அதுக்கப்புறம் அந்த நீங்க சொன்ன மாதிரிதான் ஹீரோயின் கையை பிடிச்சி இழுப்பாரு, இவர் சண்டை போடுவாரு. ஹீரோயின் கொஞ்சம் லூசுத்தனமா திரும்ப இவரை கோச்சிக்கும், நீ சண்டை போடுறேன்ட்டு நீங்க சொன்ன மாதிரி. வில்லன் கிட்ட போய் சொல்ல வேண்டியதுதானே, சண்டை போடாதானே அவன்கிட்ட. அடுத்தே அடிச்சு கொண்டுருவானே. அதுவும் அந்த வில்லன் கிட்ட சூர்யா சொல்ல தான். முடியாது. ஏன்னா சூர்யா கேரக்டர் இழுச்சா வாங்கி பாருங்க. அதுதான். ஏன்னா அந்த வில்லன் பாத்தீங்கன்னா நார்மலா அவரோட இன்டர்வியூல சொல்ற மாதிரி எப்பவுமே ஒரு சண்டை சச்சரவு, இந்த கயோட்டிக்கான இது, அப்புறம் வார் சம்பந்தப்பட்டது, அதுக்கப்புறம் கில் பண்றது, பிளட், அது இன்ட்ரெஸ்டடான ஒரு கேரக்டரா இருக்கிறதுனால கண்டிப்பா அவர்கிட்ட இந்த மாதிரி சொல்லிடுச்சுன்னா கண்டிப்பா போட்டு தள்ளி இருப்பாரு, இல்லைன்னா கட்டி தொங்க விட்டு இருப்பாரு. நல்லது பண்ணிருப்பாரு பிரீத்தன். அழிஞ்சிட்டு இருக்கிற முதல்ல என்னத்தை காப்பாத்தி இருப்பாரு. அப்படி சொல்றீங்களா? இல்ல இதுலயும் நல்லதுதான் பண்றாரு. நீங்க பாருங்க, சூர்யாவை ஃப்ரெண்டு மாதிரி கூட்டு போய் அந்த லவ் மறக்க வச்சு அந்த போட்டோவெல்லாம் தூக்கி எறிய வச்சு அவர் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குள்ள போவார் பாருங்க சூர்யா, வேற லெவல்ல இருக்கும். எனக்கு அங்க இருந்து செம்மையா இருந்துச்சு படம், இன்னும் ஃபீல் சூப்பராங்க அப்படின்ற மாதிரி. அந்த சீன் ஒர்க் ஆச்சு, பட் அதுக்கு அப்புறம் அந்த சீன்லாம் அதுக்கு ஜஸ்டிஃபைங்லாம் இல்ல. எப்படி சொல்றீங்க? அதுக்கப்புறம் அவரு தம்மம் அதெல்லாம் நல்லாதான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கண்டினியூவாவே படம் சூப்பரா ஆக்ஷன் பாக்கடா இருந்துச்சு. பிரீத்தன் ஒர்க் ஆகல எனக்கு. மூவிங் ஆன் பாத்தீங்கன்னா வர்றது அங்க ஒரு பிளான் பண்ணிருப்பாரு பாத்துங்க, அதுவும் செம்ம பிளானா இருக்கும். அவங்க அவன் பையனே கடத்தி ஒரு ஆஃப் ஆயில் சாப்பிடுற அந்த சீக்வன்ஸ் எல்லாம் செம்ம காமெடியாவும் ஃபன்னாவும். இல்ல பிரீத்தன், நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டார்ல, அதுக்கப்புறமா ஒரு அந்த குடும்பங்கள் கொண்டாடும் சாங் ஒண்ணு வரும். நம்ம அண்ணி எல்லாம் அந்த மாதிரி சாங்க்கு ரொம்ப ஃபேனு, தெரியல உங்களுக்கு? அண்ணியா? ஆமா பிரீத்தன், அண்ணினா ஜோதி கண்டு அவங்களுக்கு இந்த மாதிரி சாங் எல்லாம் படத்துல வந்தா அப்படியே ஹாப்பி ஆயிடுவாங்க. அதனாலதான் என்னமோ இந்த படத்தை அவங்களே ப்ரொடியூஸ் பண்ணி அவங்களே இந்த சாங் எல்லாம் வச்சு ப்ரமோட் பண்ணிருக்காங்க. அப்ப உங்களுக்கு ஃபேவரட் தானே இந்த மாதிரி சாங்லாம்? அந்த சாங்கே மறந்துட்டேங்க, மனசுல ஒட்டாத சாங் அது, எதுக்கு அதை வச்சாங்கன்னே தெரியாது. இதுதான், ஏன்னா பிரேக்கப் பண்ணிருப்பாரு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி சாங் வச்சுட்டு அந்த சாங் எண்டிங்லயே மறுபடியும் ஜெனரிக்கான விஷயம், ஒரு டிபிக்கல் ஃபார்முலா தானே. அதனாலதான் சொல்றேன், அதனாலதான் வந்து அந்த சீன் ஒர்க் ஆகலன்னு சொல்றேன் நான். அதுதான், கார்த்திக் சுப்ராஜ் ஜெனரலா பண்ண மாட்டாரு, இந்த கொஞ்சம் ட்ரை பண்ணிருக்காரு மசாலா எலிமெண்ட். அது வழக்கம் போல சூர்யா எப்படி இருந்துச்சுன்னா ஒரு பழைய விஜய் படங்கள் ரெஃபரன்ஸ் மாதிரி, சூர்யா வந்து லவ் பண்ற பொண்ணை பத்தி பேசுற மாதிரி, அதுக்கப்புறம் அந்த பொண்ணு நீங்க ரொம்ப நல்லவர் அந்த மாதிரி, அந்த பொண்ணு நல்ல எப்படி சொல்றது ஒரு லக்கி பர்சன் அந்த மாதிரி சொல்றதெல்லாம் நார்மலா சொல்ல வேணாம். இத பத்திலாம் ஏன் பேசுவோம்? இல்ல அது நார்மலாவே ஒரு மசாலா படங்கள்ல வர ஃபார்முலா. ஓகே, அதை தொடர்ந்து திரும்ப கண்டினியூவா நல்லா போயிட்டு இருக்கும்போது வில்லனோட டிரான்ஸ்ஃபர்மேஷன், அவர் வில்லன் வந்து என்ன யோசிக்கிறாருன்றதை காட்டுவாங்க. சூர்யாவை வந்து என்ன மாதிரி பாக்குறாரு, அவர் ஃப்ரெண்டு நீ சொல்லி எப்படி ஏமாத்த போறாருன்ற மாதிரி. ஆனா பியூரா ஒரு பிசினஸ் மைண்டுங்க வில்லன். ரொம்ப யாரையும் கொலை பண்ணும் அந்த மாதிரி எண்ணம்லாம் இல்ல, இவரை போட்டு தள்ளணும் பழி வாங்கணும்ன்றதா இல்லாம ஒரு டிஃப்ரெண்ட் அப்ரோச்சா இருந்துச்சு இந்த வில்லனோட. எனக்கு எல்லாரையும் யூஸ் பண்ணிக்கணும், அவரு ஃபன்னா இருக்கணும், ஒரு தேவை என்டர்டைன்மெண்ட். அது வந்து அவரு உயிரோட தான் கிடைக்கும்னா ஓகே, இதெல்லாம் பண்ணா அது கிடைக்குதுன்னா ஜஸ்டிஃபைபிள் தான். அதுதான், அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. அதுக்காக சூர்யாவை வேற இடத்துக்கு விக்க ட்ரை பண்றது இந்த மாதிரியான இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. பட் இந்த தம்மம்ன்ற இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் என்னன்னா, எனக்கு நார்மலா ஒர்க் அவுட் ஆகும். எப்பவுமே எனக்கு இந்த மாதிரியான விஷயம் பிடிக்கும். ஏன்னா ஒரு கேரக்டர் வந்து அவரோட லைஃப்ல கோல் இல்லைனாலும் அவருக்குன்னு என்ன சொல்லுவாங்கன்னா நேச்சுரலா ஒரு டார்கெட் செட் ஆகும், அதை அவரை முடிக்கணும் அப்படின்ற மாதிரி, அதாவது தம்மம் சொல்றாங்க. அது எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு கான்செப்ட். எதுக்காக அந்தமானுக்கு வர வேண்டிய சூழ்நிலை உருவாது, அங்க என்ன இருக்கு, யார் இருக்காங்க, அதே மாதிரி அந்த மக்களை வந்து அடிமைப்படுத்தி வச்சிருந்தது, இந்த மாதிரியான கான்செப்ட் எல்லாம் சூப்பருங்க. யாரும் பெருசா எடுத்துட்டு வந்து பேசாத ஒரு கான்செப்ட். இன்னமும் அந்தமான்ல அந்த மாதிரி நடக்குது நிக்கோபார் தீவுகள்ல கேள்விப்பட முடியுது. ஸோ அதையும் கையாண்ட விதம் நல்லா இருக்கு. அப்ப பார்க்கும்போது எனக்கு கேஜிஎஃப் வந்து மைண்ட் வருது. அந்த கேஜிஎஃப்ல அந்த பைத்தியக்காரன் வந்து கதை சொல்லுவான் தெரியுமா, இவங்க எல்லாம் கஷ்டப்பட்டாங்க. அந்த டைலாக் நல்லா இருக்கும். ஒன்லதான் வேட்டைக்காரங்களே வேட்டையாடுற ஒரு வேட்டைக்காரன் வருவான்ற மாதிரி பில்டப் கொடுத்துட்டு இருப்பாரு. அது வந்து ரொம்ப கோரா இல்ல, ஓகேவா? அந்த அந்த மூவியை வந்து அதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. அதுக்கு அவ்வளவு பில்டப் கொடுக்கணும் இல்ல, பில்டப் வந்து அது கரெக்டா கொடுத்த மாதிரி இருந்து. இந்த படத்துல வந்து ஓவர் டூ பண்ணிட்டாங்களோன்ற மாதிரி இருக்கு. கையில வந்து அந்த சூளை எடுத்துட்டு சாமியாவே வரேன் அந்த மாதிரி கொஞ்சம் ஓவர் டூ போயிட்டாங்களோ அந்த மாதிரி தோணுச்சு. கேஜிஎஃப்ல வந்து கொஞ்சம் லிமிட்டா கொடுத்துருக்கும். கேஜிஎஃப் பில்டப் பண்ணும், அதுலயே லிமிட்டா கொடுத்துருக்காங்க அளவுக்கு இந்த படம் பார்த்து ஃபீல் பண்ண வச்சுன்னா பாத்துக்கங்க இந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா இல்ல அதுக்கு இவரு என்ன சொல்ல வர்றாருன்னா,
ஜடாமுடின்ற ஒரு கடவுளோட அவதாரம் மாதிரி இவங்களை ஃபீல் பண்றதுனால வேற ஒன்றும் கிடையாது. அவரு மைண்ட் செட் தானே. கேஜிஎஃப்ல வந்து யாரோட மைண்ட் செட்டும் அந்த மாதிரி இல்ல. ஒரு பைத்தியக்காரன் மட்டும் தான் சொல்றான். பட் இவங்க எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களே இத்தனை காலங்களா, சோ அதனால அந்த எமோஷன் அதிகமா ஆயிடுச்சு எனக்கு. ஏன்னா ஒரே செட்டிங் தான். இதுலயும் மக்கள் வந்து அடிமையா இருப்பானுங்க, கேஜிஎஃப்லயும் மக்கள் அடிமையா இருப்பானுங்க. ஆமா, ஆனா ஆனா கேஜிஎஃப்ல யாரும் வந்து அந்த பசங்களை வரவங்கன்னு வந்து தெரியாது. அதுதான் கேஜிஎஃப்ல யார் வரப்போறாங்கன்றது யாருக்கும் தெரியாது. பட் இதுல தெரியும் நம்ம அதுதான் ஜடாமுடி அப்படின்றது. இல்ல பிரீத்தன், அதுதான் இந்த படத்தை வந்து கொஞ்சம் பிளஸ் ஆகுது. ஏன்னா அந்த பசங்களை வந்து சும்மா கொஞ்ச நேரமாச்சு சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கதையை சொல்லிட்டுமா ஒரு பைத்தியக்காரன், ஆமா, இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கிறோம், அதை காப்பாத்த ஒருத்தரும், அதை வந்து அந்த கேரக்டரா பில்ட் பண்ணது வந்து நல்லா ஒர்க் ஆச்சு. இதுல வந்து ஒரு சாமியார் வந்து சொல்லிட்டு இருக்காரு, சாமியே வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, அதுல வந்து சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. பசங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக ஒரு கதை சொல்லிட்டு இருக்கான், ஃபேண்டசி கதை. அது வந்து அப்படியே இந்த கேரக்டர் ஒர்க் ஆகுது. இதுல வந்து கொஞ்சம் அந்த சாமியார் வந்து எது குறி சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு, தெரியல எனக்கு பெருசா ஒர்க் அவுட் ஆகல. அதான் ஒர்க் ஆச்சா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதான் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா. மித்தாலஜிக்கலா போகும்போது நானும் அதான் சொன்னேன் உங்களுக்கு. மித்தாலஜிக்கலா அந்த கான்செப்ட் எனக்கு செட் ஆகலன்னு அதுதான் நான் சொல்ல வரேன். பட் அந்த ஃபார்முலான்றது எனக்கு பிடிச்சிருக்கு, அவ்வளவுதான். அந்த எலிமெண்ட் பிடிக்கல தான் நான் எனக்கும் அது ஒர்க் அவுட் அவ்வளவுதான். ஒரு குறி சொல்ற மாதிரியோ இல்ல வேல் வந்ததோ, அது சூலாயுதம் அப்புறம் வேல் மாத்தி மாத்தி பேசுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கடைசியில் அது சூலாயுதம்ன்றது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். பட் அந்த ஒருத்தர் வருவாரு காப்பாத்துவாருன்றது ஓகே, எனக்கு ஃபைன். அந்த கான்செப்ட் எனக்கு ஜென்ரலாவே பிடிக்கும். அதனால அதை பத்தி பெருசா எதுவும் ஒப்பீனியன் தெரியல. கம்பேரிட்டிவா பாத்தீங்கன்னா கேஜிஎஃப் ஒர்க் ஆச்சு, இது எனக்கு பெருசா இருக்காது, அவ்வளவுதான். அதோட முச்சிடலான் இருக்கேன் இந்த சாப்டர். அதான் எனக்கு ஓகே. என்ன பொறுத்த வரைக்கும் இது நல்லாவே இருந்துச்சு. அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் இன்னும் சூப்பரா இருந்துச்சு அந்த சாங்கோட பார்க்கும்போது. ஏன்னா ஃபர்ஸ்ட் அவர் சொல்லுவாரு அவங்கள அடிச்சு போட்டாச்சு, இன்னைக்கு வந்து நான் எது உண்மையான பலசாலிங்கிட்டே மோதுறேன்றது, அந்த சீக்வன்ஸ் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வில்லன் கிட்டே சொல்றது உங்களை தான் கொலை பண்ணோம், நீங்க தான் வீக்கரா இருக்கீங்க இங்க அப்படின்ற மாதிரியான சீக்வன்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, சூப்பரா இருந்துச்சு. அவ்வளவு அதோட கிளைமேக்ஸ்ல வேற எதுவும் இல்ல, அவ்வளவுதான். படமே அவ்வளவுதான் நினைக்கிறேன். வேற ஏதாவது இருக்கா அதுல? இல்ல அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வில்லனை தூக்கி தொங்க விட்டுட்டு போயிருவாங்க. அதுக்கப்புறம் அவர் சொல்லியிருப்பார் இல்லையா, பிரகாஷ் ராஜ் என்னோட மொத்த பவரையும் யூஸ் பண்ணிக்கொண்டு ஸோ ஸ்டெஃபாதர் வந்து ஆர்மி எல்லாம் கூப்பிட்டு வருவாரு. அந்த இடத்துல தான் உங்களுக்கு தெரியுமே எல்லாரும் தங்க மீன்களை கையில ஏந்தி கொண்டு தயாரா இருப்பாங்க போருக்கு. பயங்கரமான ஆக்ஷன் சீன். இல்ல அந்த இடத்துல எல்லாரும் ஃபைட் எதிர்பார்த்திருக்கலாம். பட் எனக்கு இது கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆச்சு. என்னன்னா கிளைமேக்ஸ்னால இப்படிதான் இருக்கணும்னு இல்லாம சிம்பிளா ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்திருந்தது ஒரு டிஃப்ரெண்ட் அப்ரோச். அதுலயும் ஒரு ஃபன் எலிமெண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ்லயும் ஒரு ஃபன்னா கொடுத்தது. ஏன்னா அது பார்த்தீங்கன்னா காமெடியில சொல்லுவாரு ஒரு இது மட்டும் தான் ஒர்க் ஆச்சுன்றது, அதை பார்த்தே பயந்துட்டாங்க. அதுல இன்னொன்னு எல்லாருமே சிரிக்க ஆட்டோமேட்டிக்கா பழகிட்டாங்க அப்படின்றது ஒரு மாதிரி ஒரு ஃபினிஷிங். அந்த மக்கள் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்ட்டு. ஸோ அதுலயே வில்லன் பார்த்தீங்கன்னா தோத்துட்டேன்னு ஒத்துருப்பாரு வில்லன். இந்த சீன் வந்து எனக்குமே ஒர்க் அவுட் ஆச்சு. எப்படின்னா நானும் அந்த வில்லங்களோட மைண்ட் செட்டுக்கே போயிட்டேன். டேய் என்னமோ பண்ணிருக்கீங்க, ஓகேடாப்பா நான் தோத்துட்டேன் அப்படின்னு. வில்ல வந்து அவன் சமாதானமா போயிடறான்ல, நீ என்ன ஏமாத்திட்டியா, பரவாயில்லப்பா, உன்னை ஒன்னும் பழிலாம் வாங்க மாட்டேன், போதை முடிச்சுக்கலாம், சாவகாசமே போதுன்ற மாதிரி போயிட்டான்ல இல்ல. அதே மைண்ட் செட்டுக்கு நானும் வந்துட்டேன். அதனால எனக்கு அந்த சீன் வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. நீங்க வந்து டைரக்டரை பார்த்து சொல்றீங்க அப்படின்னு? டைரக்டரை பார்த்து சொல்லுங்க. அந்த வில்ல வந்து ஹீரோ பண்றதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு பரவாயில்லப்பா மன்னிச்சிட்டேன், என்ன எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுவான்ல லாஸ்ட்ல. இப்போ ஒரு கோபக்கார வில்லனா இருந்தா அந்த மாதிரி சிரிச்சாங்கன்னு தெரிஞ்ச உடனே வந்து பழி வாங்குவான். இவனுங்க எல்லாம் அவங்க திருந்திட்டு போயிட்டாங்களா, இப்போ எதுவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க இதுக்கு மேல சூர்யாவை, அது சொல்ல வரேன். நானும் அதே மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். ஓகேப்பா எதையாவது பண்ணுங்க, நான் உங்களை எதுவுமே தப்பா சொல்ல மாட்டேன், எதையாவது பண்ணிவாங்க படத்துலன்ற மாதிரி நானும் ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். அந்த மாதிரி இருக்கலாம் காசியோ, நீங்க சொல்ற மாதிரி கூட மைண்ட் செட் வந்துருக்கலாம். பட் ஒரு ஆளுக்கு அந்த மாதிரி இருக்கும். ஒரு ஆளுக்கு இப்போ எனக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாவே இருந்துச்சு. ஓவராலா ஒரு நல்ல படம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல். நீங்க எல்லாம் படம் பார்த்தவங்க கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி உங்களுக்கு ஃபீல் ஆச்சு படம். கண்டிப்பா ஒரு சூர்யாவுக்கு இது ஒரு கம்பேக்கா இருக்கலாம். எத்தனாவது கம்பேக்லாம் கேட்க கூடாது. எடுக்கட்டும் பிரீதன், நம்ம சூர்யா தானே, கம்பேக்டா எடுக்கட்டும், கம்பேக்கா எதிர்த்து இருக்கட்டும், நம்ம பார்ப்போம், நம்ம தானே பார்க்க போறோம். எத்தனை கம்பேக் எடுக்குதோ எடுக்கட்டும். ஓகே, ஓவராலா ஒரு நல்ல படம் பார்த்து ஃபீல் கொடுத்துச்சு. தியேட்டர்ல எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. இதே மாதிரி தொடர்ந்து என்ன ரிவ்யூ வேணும் கமெண்ட்ல போடுங்க, டக்கு ரிவ்யூ போட்டுடலாம். உங்களுக்காகவே கஷ்டப்பட்டு ஒரு பெரிய மூவி கிரிட்டிக் கூட்டின்னு வந்திருக்கோம் மிஸ்டர் பிரீதன். நீங்க கமெண்ட், லைக், சப்ஸ்கிரைப் அதெல்லாம் பண்ணாதான் ஒரு 10 வாட்டி வருவாரு. அதனால பார்த்து பண்ணி விடுங்க. இல்லைன்னா உங்க ஏரியாவுக்கு டிராகன்ஸ் அனுப்பிடுவோம். சரி ஓகே, அடுத்த வீடியோல பார்ப்போம். ஓகே, போய் வரலாம்.